அர்த்தநாரீஸ்வரர் கோவிலை அடையலாம். தேவர்களின் தலைவரான இந்திரன் அன்றாடம் ரிஷிவந்தியம் சென்று இறைவனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தார். ஆனால் அத்தலத்தில் இருந்த பார்வதி தேவியை அவர் வழிபடவில்லை. ஒரு நாள் கோபமடைந்த அம்மன் இந்திரனின் பால் குடத்தை மறைத்து வைத்து விட்டார். பால் குடத்தை காணாததால் மனமுடைந்த இந்திரன் கோவிலில் பலிப்பிடத்தில் தலையை மோதி உயிர் விட முயற்சித்த போது ஈசன் இந்திரன் முன் தோன்றி இனி பார்வதிக்கும் பால் அபிஷேகம் செய்ய கூறினார். மேலும் இவ்வாறு அபிஷேகம் செய்யும் போது எனது உருவத்துடன் இணைந்து பார்வதி தேவியும் தோன்றுவார் என கூறி சிவன் மறைந்தார். அன்று முதல் இன்று வரை தேன் அபிஷேக பூஜை செய்யும் தருணத்தில் சுயம்பு லிங்கத்தில் அர்த்தநாரி ஈஸ்வரனாக ஆண் பாதி பெண் பாதியான தோற்றத்தில் கையில் கிளியுடன் அம்மனும் சிவனும் தோற்றம் அளிக்கின்றார்கள். சிவபெருமானுக்கு உகந்த நாளான சிவராத்திரி சிறப்பு பூஜைகளுடன் கொண்டாடப்படுகின்றது. ஆனி மாத பிரம்மோற்சவத்தன்று சுமார் 10 நாட்கள் விழா எழுப்பப்படுகின்றது. கார்த்திகை திங்கள் கிழமையில் மூலவருக்கு 108 சங்காபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்யப்படுகின்றது. அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் நடை திறப்பு காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 8 வரையிலும் திறக்கப்படுகின்றது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இத்தலத்தில் உள்ள சுயம்பு லிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்வதன் மூலம் விரைவில் குழந்தை பேறு அடைவதாக பக்தர்களிடையே கருத்துள்ளது. மேலும் சரிவர பேச்சு வராதவர்கள் சிவனுக்கு தேனில் அபிஷேகம் செய்து அத்தேனை பிரசாதமாக பெற்று சாப்பிட்டால் பேச்சு குறைபாடுகள் நீங்கும் என்பது ஐதீகம். பக்தர்கள் தங்களது கோரிக்கை நிறைவேறியவுடன் அர்த்தநாரீஸ்வரருக்கும் அம்பாளுக்கும் புது வஸ்திரம் படைத்து அபிஷேகம் செய்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.